அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு வருடத்திலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள திரு அவை பிறந்திருக்கின்ற இந்த பெந்தகோஸ்து விழாவிலே நாங்கள் ஒன்றாக கூடி சபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான மாலை பொழுது. இந்த மாலை பொழுதுகள், இரவு பொழுதுகள் ஆண்டவரோடு நாங்கள் உடனிருப்பதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு எங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு அழகான நேரம். இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது பல சமயங்களில் அவருடைய போதனை பணிகள் நிறைவின் பின்னர் அவர் தனியாக சென்றார் என்று நற்செய்திகளிலே பார்ப்போம். மாலை நேரமாகியதும் அவர் சீடர்களை இன்னும் ஒரு பகுதிக்கு அனுப்பிவிட்டு அவர் தனியாக சென்றார் என்று சொல்லப்படும். அவருடைய தனிமை, அவர் எதிர்கொண்ட மாலை பொழுது, இரவுகள் எல்லாம் தந்தையோடு அவர் செபத்தில் நிலைத்திருந்தார். தந்தையோடு அவர் தொடர்பாடலில் இருந்தார். தந்தையோடு இருக்கிற அந்த உறவிலே தன்னை இணைத்து கொண்டார். அந்த உறவிலே நெருக்கமாக இருந்தார் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படியானது ஒரு மாலை பொழுதில் தான் நாங்கள் இருக்கிறோம். நிக்கதேம் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை இரவிலே தேடி சென்று அந்த இரவு பொழுதிலே இயேசுவோடு உரையாடினார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் படிக்கிறோம். இந்த நிக்கதேமு ஒரு பரிசேயர், தலைமை சங்க உறுப்பினர்களுக்குள்ளே ஒரு முக்கிய இடம் பெறக்கூடியவர். இவர் நள்ளிரவிலே இயேசுவிடம் சென்று புதிதாக பிறத்தல் என்கின்ற அந்த காரியத்தை குறித்து இயேசுவிடம் கேட்டறிவார். அவர் போனது இயேசுவை பாராட்டுவதற்காக. கடவுளால் பிறந்தவர் அன்றி யாரும் இந்த அற்புதங்களை செய்ய முடியாது, புதுமைகளை செய்ய முடியாது என்று இயேசுவுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கத்தான் போவார். ஆனால் இயேசு இந்த நிக்கதேமுவை பார்த்து சொல்லுவார், இறையாட்சிக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவர் மறுபடியும் பிறந்தாக வேண்டும். நிக்கதேமுவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தைகள், ஒருவர் இறையாட்சியின் மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கதேமுக்கு விளங்கவில்லை. நிக்கதேமு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்பார், மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? ஒருவர் வயதான பின்னர் மீண்டும் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே சென்று பிறப்பதா? எப்படி? சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிற போது இயேசு ஆவிக்குள்ளே பிறக்கிற அந்த காரியத்தை குறித்து அவருக்கு சொல்லுவார். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஆவிக்குள்ளே மீண்டும் பிறக்க வேண்டும். திருமுழுக்கிலே எங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விட்டார். எங்கள் ஒவ்வொருடைய திருமுழுக்கு ஞானஸ்நானம் ஆவியினுடைய அபிஷேகத்தை, மூவரு இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கும். ஒரு முறை ஒரு குருவானவர் தான் பிறந்த தேசத்தை விட்டு இன்னும் ஒரு தேசத்துக்கு பணியாற்றி சென்றவர். அந்த தேசத்தினுடைய அரசு தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை, ஒரு பகுதியினரை துன்புறுத்தி கொண்டிருந்தது. இந்த மக்களுக்கு அவர் பணி செய்தார். இன்னும் ஒரு நாட்டிலே பணி செய்து கொண்டிருந்த இந்த குருவானவர் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டு மக்கள் அந்த அரசினுடைய பிடியிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக பல வழிகளிலே உதவி செய்தார். நீதிக்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், உண்மைக்காக அவர்கள் வதைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது. இதை அறிந்த இந்த குருவானவர் இந்த மக்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அவர்கள் அந்த நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு அவர் உதவி செய்கிறார். இதனை அந்த நாட்டு அரசாங்கம் அவதானிக்கிறது. இந்த குருவானவரை கைது செய்து சித்திரவதைக்குள்ளாக்குகிறது. அந்த சித்திரவதையின் பின்னர் அவருக்கு பல கேள்விகள் அவரை நோக்கி தொடுக்கப்படுகிறது. விசாரணைக்காக அவர் கொண்டு வரப்படுகிறார். பல அதிகாரிகள் அவரிடம் விசாரணை செய்கிறார்கள். அப்பொழுது அந்த அதிகாரிகள் அவரை பார்த்து கேட்ட கேள்விகள், நீ யார்? நீ எதற்காக எங்களுடைய நாட்டுக்கு வந்தாய்? எங்களுடைய நாட்டுக்கு வருவதற்கு உனக்கு யார் அனுமதி தந்தது? எங்களுடைய நாட்டிலே பணி செய்வதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று பல கேள்விகளை இந்த அதிகாரிகள் அந்த குருவானவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த குருவானவர் அந்த அதிகாரியை பார்த்து சொல்லுவார், பலவாறு இந்த அதிகாரிகளால் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட
பல உடற்காயங்களோடு இருந்திருக்கக்கூடிய இந்த குருவானவர் அந்த அதிகாரிகளை பார்த்து சொல்வார், எனக்கு 2 கடவுச்சீட்டுகள் இருக்கிறது. அந்த முதலாவது கடவுச்சீட்டு என்றால் என்னுடைய நாட்டு அரசு எனக்கு கொடுத்திருக்கிற கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். கடவுச்சீட்டு இருந்தால் தான் நாங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு செல்லலாம். குருவானவர் சொல்லுகிறார், அந்த கடவுச்சீட்டை நான் பெற்றிருக்கிறேன். நான் வேற்று நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்பதற்கான கடவுச்சீட்டை நான் பெற்றிருக்கிறேன். அது என்னிடம் இருக்கிறது என்று அந்த அதிகாரிகளுக்கு காட்டினார். 2வது கடவுச்சீட்டு அதை பற்றி சொல்லுகிற அந்த குருவானவர் சொன்னார், எனக்கு 2வது கடவுச்சீட்டும் இருக்கிறது. அது எது என்று சொன்னால், நான் கிறிஸ்தவனாக இருக்கிற அடையாளம், நான் பெற்றிருக்கிற திருமுழுக்கு, ஆவியினாலே நான் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் எந்த நாடுகளுக்கும் சென்று ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகிற, ஆண்டவருடைய ஆவியை பற்றி சொல்லுகிற அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுக்கிறது. இது எனக்குரிய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அதிகாரிகளுக்கு குருவானவர் சொன்னார். மாணவர்களே, இந்த மாலை பொழுதிலே, இரவு பொழுதிலே நாங்கள் கண் விழித்து சபித்துக் கொண்டிருக்கிற போது நாங்கள் யார் என்று ஒரு அடையாள தேடலுக்குள்ளே செல்லுகிறதற்கான அழைப்பை இந்த இரவு எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் திருமுழுக்கிலே தூய ஆவியானவரை பெற்றுவிட்டோம். அந்த தூய ஆவியானவர் எங்களுடைய உறுதி பூசல் வழியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். திருமணமாக இருக்கக்கூடிய நாங்கள் கொடுத்திருக்கிற திருமண வாக்குறுதிகளின் போது அந்த ஆவியினுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறது. குருக்களாக எங்களுக்கு ஆவியினுடைய அபிஷேகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆவியினுடைய செயல்பாடு எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமா? அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே கேட்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆவி கொடுப்பது முந்த வல்லமையாக இருக்கிறது. தூய ஆவியை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆதி கிறிஸ்தவ திருச்சபைக்கு செல்ல வேண்டும். அங்கே நாங்கள் பார்ப்பது சாட்சிகள் என்று சொல்லுகிற போது இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கிற நீதிமன்றங்களை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமன்றங்கள் என்று சொல்லுகிற போது சாட்சி சொல்லுகிறவர்கள் ஒரு முக்கியமான பாத்திரத்தை எடுப்பார்கள். ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தினுடைய அமர்விலே நீதிபதி பேசுவார், அங்கே இருக்கிற வழக்குரைஞர்கள் பேசுவார்கள். அதை தொடர்ந்து அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கருத்துக்கள் கேட்கப்படுகிற போது அவர்கள் பேசுவார்கள். சம்பவம் குறித்த அல்லது நிகழ்வு குறித்த விடயங்கள் பேசப்படுகிற போது உண்மையை தேடுகிற அந்த விடயத்திலே ஆவணங்கள், ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும். ஈட்டிலே ஒருவர் வருவார், ஒருவராக இருக்கலாம் அல்லது இருவராக இருக்கலாம். இவர்கள் முக்கியமாக அங்கு இருக்கிறவர்களால் பார்க்கப்படுவார்கள். யார் என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்திலே, அந்த நீதிமன்ற அமர்விலே எடுக்கப்படுகின்ற வழக்குக்கான சாட்சிகள். எல்லாருடைய கண்களும் இந்த சாட்சிகளை பார்த்த வண்ணம் இருக்கும். ஏனென்றால் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற குற்றவாளி என்று சொல்லப்படுகிறவர் இந்த சாட்சிகள் சொல்லுகிற வாக்கு மூலத்திலே தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்வு தங்கியிருக்கும். இவர்கள் பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள் என்று சொன்னால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவார் அல்லது ஒரு குற்றவாளி விடுதலையாக்கப்படுவார். சாட்சிகள் நீதிமன்றங்களை பொறுத்தளவில் மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்வினுடைய உறவுகள் என்று வருகிற பொழுதும் முக்கியமானவை. உண்மைக்கு சான்று பெறுகிற மனிதர்களை நாங்கள் பாராட்டுவோம், அவர்களுக்கு நெருக்கமாக இருக்க விரும்புவோம். தூய ஆவியினுடைய செயல்பாடு, அவருடைய வல்லமை குறித்த காரியங்களை நாங்கள் திருவிலியத்திலே தேடுகிற பொழுது, ஆதி கிறிஸ்தவ திருச்சபைக்கு செல்கிற போது அங்கு சாட்சிகளை பார்க்கிறோம். யார் என்றால் இந்த முதல் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் என்று சொல்வார்கள். முதல் சாட்சிகள் இயேசுவினுடைய திருத்தூதர்கள், இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கும். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் பணிக்கு அனுப்பப்பட்ட அந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள் அவருடைய உயிர்ப்புக்கு முன்பதாக பல சமயங்களில் இயேசுவை புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். உயிர்ப்புக்கு பிறகு கூட நாங்கள் பார்ப்போம், பல முறை இயேசு காட்சி கொடுத்து தன்னுடைய உடனிருப்பை அவர்களுக்கு தருகிற போதும் அவர்கள் கண்டுகொள்ளாதவாறு இருப்பார்கள். கண்டுகொண்டாலும் நம்பிக்கையிலே வேறொன்ற முடியாத நிலையிலே இருப்பார்கள். ஆனால் இயேசுவினுடைய முன்னேற்றத்துக்கு பிறகு அங்கு ஒரு மாற்றம் இடம்பெறுகிறது. உலகத்தை பார்த்து பயந்த இந்த திருத்தூதர்கள் உலகத்தை மாற்றுவதற்கு முன் வருவார்கள். உலகத்திலிருந்து ஓடி ஒளிய விரும்பிய இந்த திருத்தூதர்கள்
இங்கு ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு பின்னர் மூடிய அறைக்குள்ளே இருந்து மேல்மாடி அறையிலே ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக சபித்தவர்கள், ஆவியினுடைய அருட்பொழிவுக்காக கூடி சபித்துக் கொண்டிருந்தவர்கள், அந்த ஆவியினுடைய அருட்பொழிவு பெற்ற பின்னர் அவருடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படுகிறதை நாங்கள் பார்ப்போம். அந்த மாற்றம் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற அந்த இயேசுவினுடைய கடைசி கட்டளையை நிறைவேற்ற அவர்கள் முன்வருவார்கள். சாவுக்கு துணிகிற மனிதர்களாக அவருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிறோம். பலர் மறைசாட்சியாக மரிக்கிறதை நாங்கள் ஆதி திருச்சபையிலே பார்க்கிறோம். இந்த சீடர்கள் செய்ததெல்லாம் ஆவியினுடைய வல்லமையை பெறுவதற்கு ஒருமனப்பட்டு சபித்தது. இன்றைக்கு இந்த மாலை பொழுதில், இரவு பொழுதில் இருக்கிற நாங்கள் ஆவியினுடைய ஆட்பொழிவுக்காக, அவருடைய ஆட்கொள்கைக்காக காத்து கொண்டிருக்கிற நாங்கள், அருள் பொழிவிலே அபிஷேகத்திலே நனைந்து கொள்ள இருக்கிற நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஆவியினுடைய அருள் பொழிவுக்காக எல்லோருமாக இணைந்து நாங்கள் செபிப்போம். திருத்தூதர் பணி 16வது அதிகாரத்தில் நாங்கள் படிக்கிறோம். பவுலும் சீலாவும் பிலிப்பு நகரிலே நற்செய்தி அறிவிக்க செல்லுகிற போது அங்கு தீயாவினாலே பிடிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணை குணப்படுத்துகிற போது அவர்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு துன்புறுத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிற பொழுது அந்த நள்ளிரவு பொழுதிலே பவுலும் சீலாவும் இருவருமாக செபித்தார்கள் என்று நற்செய்தியை நாங்கள் படிக்கின்றோம். அவருடைய செபத்தினுடைய வல்லமை எவ்வளவு தூரமாக இருந்தது என்றால், எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது என்று சொன்னால், அங்கு ஒரு பூமி அதிர்வு, நில அதிர்வு ஏற்பட அந்த சிறை கதவுகள் திறந்ததாக நாங்கள் படிக்கிறோம். அவர்களை கட்டுண்டிருந்த, அவர்களை கட்டியிருந்த அந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டு கதவு நிலைகள் உடைக்கப்பட்டு பல சிறை கைதிகள் தப்பியோடுகிற அளவுக்கு அந்த சுபம் வல்லமை நிறைந்ததாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, நாங்கள் இந்த பொழுதிலுமாக ஆவியை பார்த்து ஆவியினுடைய அருட்பொழிவுக்காக, வல்லமைக்காக எல்லோருமாக செபிப்போம். வாரும் தூயாவியே. எழுந்து நிற்கக்கூடியவர்கள் தயவு செய்து நாங்கள் எழுந்து நின்று இந்த சபத்திலே இணைந்து கொள்வோம். வாரும் ஆவியே, உமக்காக காத்திருக்கிற எங்கள் மீது இறங்கி அருளும். உம்மை ஏங்கி காத்திருக்கின்ற உம்முடைய மக்கள் மேல் இறங்கி வந்தருளும். இந்த நள்ளிரவின் அமைதியிலே எங்களின் இதயங்களின் கதவுகளை தட்டும் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை உமக்காக நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் சத்தங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய மென்மையான குரலை கேட்க ஏங்குகிறோம். தகவல்களால் நிரம்பிய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உண்மையான அன்பினால் எங்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். எங்களுடைய வாழ்விலே தொடர்புகள் அதிகரித்திருக்கின்றன, ஆனால் எங்களுடைய இதயங்களில் அன்பு குறைந்து போயிருக்கிறது. உலகம் நமக்கு தகவலை அதிகமாக தருகிறது. ஆண்டவரே, உண்மையையும் அமைதியையும் நாங்கள் தொலைத்தவர்களாக இருக்கிறோம். வாரும் ஆவியானவரே, எங்களை உம்மோடு இணைக்கும் உண்மையான தொடர்பாடலாக நீர் வாரும். உம்மிடமிருந்து விலகும் போது நாங்கள் எங்களை இழந்து விடுகிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் உள்ளங்களில் உம்முடைய இருப்பை புதுப்பித்தருளும். நிக்கதேமு இரவின் அமைதியில் உம்மை தேடி வந்தது போல இன்றிரவு நாங்களும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் கேள்விகளோடு வந்திருக்கிறோம். நாங்கள் காயங்களோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய சோர்வுகளோடு, தளர்வுகளோடு உம்முடைய அருள்பொழிவுக்காக இந்த இரவு பொழுதிலே உம்மை நாடி தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை புதிதாய் பிறக்கச் செய்தருளும். மேல்மாடி அறையில் சீடர்கள் ஏக்கத்தோடு காத்திருந்த போது அக்கினி நாக்கு வடிவிலே இறங்கிய ஆவியானவரே, இந்த இடத்திலும் எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும். பயந்த இதயங்களை துணிவாக்கும், சோர்ந்த உள்ளங்களை எழுப்பியருளும். மூடிய கதவுகளை திறக்கின்றவர் நீர். மூடிய எங்களுடைய இதயங்களை திறந்தருளும் ஆவியானவரே. பவுலும் சீலாவும் நள்ளிரவில் உம்மை புகழ்ந்த போது சிறை கதவுகள் திறந்தது, கட்டுக்கள் அவிழ்ந்தது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுக்களை நீர் அவிழ்க்கக்கூடியவர். எங்களுடைய பயங்களின் கட்டுக்களிலிருந்து, எங்களுடைய பாவம் என்கின்ற கட்டுக்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்தருளும். துன்பம், காயம், சாபம் என்கின்ற கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின்மை, தனிமை என்கின்ற அந்த கட்டுக்களிலிருந்து எங்களை அவிழ்த்தருளும். ஆண்டவரே, வாரும் தூயாவியே. எரிந்து கொண்டிருக்கிற தீயாக நீர் வாரும். உறைந்த இதயங்களை உருகச் செய்யும். ஆண்டவரே, சோர்ந்து ஆன்மாக்களை எழுப்புகிறவர் நீர்.
துணிவின் ஆவியை எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய வார்த்தையால் எங்களை நிறைத்தருளும். ஆவியால் நிரம்புகிற தொடர்பாடல் அவை பிரிந்த உறவுகளை இணைக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வுக்குள் நீர் கடந்து வாரும். உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றியருளும். நாங்கள் பலம் மிக்கவர்களாக, வல்லமை பெற்றவர்களாக எங்களுடைய வாழ்வை பயணத்திலே எங்களை நாங்கள் கொண்டு செல்ல எங்களை திடப்படுத்தியருளும். ஆமீன். அன்பானவர்களே, பாடப்படுகிற பாடலிலே நாங்கள் எல்லோருமாக இணைந்து நாங்கள் பாடிக்கொள்ளுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்க வேண்டும் தூயாவியே, நீர் வல்லமை தர வேண்டும் என்று சொல்லி பின்வரும் பாடலில் நாங்கள் ஒன்றாக இணைந்து பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா, நீர் வல்லமை தர வேண்டும். இறங்கி வர வேண்டும் தேவா, வல்லமை தர வேண்டும் தேவா, வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா, வல்லமை தர வேண்டும் தேவா, வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. நான் பிறக்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பியருளும். வர வேண்டும். எங்களுடைய வீடுகளில் உம்முடைய சமாதானம் நிலவட்டும். எங்கள் குடும்பங்களில் அன்பு பெருகட்டும். எங்கள் இளைஞர்களுக்கு தூய்மையை நீர் தந்தருளும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீர் தந்தருளும். எங்கள் திருச்சபைக்கு புதிய எழுப்புதலை, புதிய வாழ்வை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். அவருடைய வரங்கள் கனிகளால் நாங்கள் நிறைக்கப்பட வேண்டும். வரங்கள் கொடைகளால் நாங்கள் நிறைகிற போது ஆவியுடைய கனிகளுக்குள்ளே நாங்கள் நினைந்து போகிறோம். மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் நாங்கள் அறுவடை செய்கின்றோம். அந்த கொடைகள், வரங்கள் நமக்கு பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பொழுதிலுமாக நாங்கள் ஆவியை நோக்கி பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா, வல்லமை தர வேண்டும் தேவா, வல்லமை தர வேண்டும். கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான்
அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இந்த வேளையிலே தேவ வல்லமையை கேட்டு தேவனை இந்த இடத்தில் நாங்கள் அழைத்து கொண்ட நாங்கள் அவரை துதிக்க அவரை போற்ற தகுதி உள்ளவர்களாக எங்களுடைய நாக்கட்டுகளை அவிழ்த்தவர்களாக இறைவனை போற்றி புகழ எல்லோருமாக ஒருங்கே இணைந்தவர்களாக வானத்தை நோக்கி எங்கள் குரலை எழுப்புகிறவர்களாக அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை இந்த வேளையிலே போற்றி அவரை வாழ்த்தி ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் நாவியாலே ஆகும் என்ற அதிசயத்தை இந்த வேளையிலே பாடல் மூலம் புகழ்ச்சி துதியை இந்த வேளையில் ஆரம்பிக்கும் முகமாக அனைவரும் ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல என்ற பாடல் வரிகளோடாக அவரை ஸ்துதிப்போம்.
திரு ரத்தம் ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. செங்கடல் பாதையாகுமா ஆகுமே. செத்தவர் உயிர்த்தெழுதல் ஆகுமா ஆகுமே. செங்கடல் பாதையாகுமா ஆகுமே. செத்தவர் உயிர்த்தெழுதல் ஆகுமா. சிங்கநாடு நட்புறவு ஆகுமா ஆகுமே. சிறைவாழ்வு நிறைவாழ்வு ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. பாவிகள் மீட்பு பெறல் ஆகுமா ஆகுமே. பாலைவனம் சோலைவனம் ஆகுமா ஆகுமே. பாவிகள் மீட்பு பெறல் ஆகுமா பாலைவனம் சோலைவனம் ஆகுமா ஆகுமே. திருச்சபை ஓருடல் ஆகுமா ஆகுமே. திருச்சுதன் ஆவியால் ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல அல்ல சக்தியாலும் அல்ல அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. மனிதனுடைய சக்தியாலோ ஆற்றலாலோ ஆக முடியாத அந்த சக்தியை இறைவனுடைய ஆவியினாலும் அருளினாலும் ஆகும் என்று பாடிக்கொண்ட நாங்கள் பின்வரும் திருப்பாடலூடாக அவர் செய்த சக்தியால் ஆற்றலால் எம்மை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை இந்த வேளையில் ஒவ்வொரு வரியினூடாகவும் புகழ்ந்தேத்துவோம். மதுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். ஆண்டவரை நான் பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பேரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாத்தார்.
எல்லா வகையான நெருக்கடியிலிருந்து அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு குறையும் மீறாது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவர் எங்களுடைய அவமானங்கள், கண்ணீர்கள் யாவற்றையும் துடைத்து நாங்கள் வலிமை பெற எம்மை வாழ வைத்த வல்ல தேவனை, எங்கள் நாக்கட்டுகள் ஒவ்வொன்றையும் அவிழ்த்தவர்களாக எங்கள் வாழ்நாளில் அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை இந்த வேளையிலேயே பொது புகழ்ச்சியாக ஏறெடுப்போம். வானம் திறந்து வந்த அந்த ஆவியானவர் எங்களுடைய குரல் ஒளியின் அசைவை இந்த வேளையில் கேட்டு எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தமது ஆவியை பொழியும் வண்ணமாகவும் அவர் எமக்கு செய்த அதிசயங்களை இந்த வேளையிலே பொது புகழ்ச்சியாக ஏறெடுப்போம். அல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் கொண்டமை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, ஐயா உம்மை நன்றி கூறி துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா நீ தாமே எங்களோடு கூடவா இந்த வேளையில் அமைந்திருக்கிறவரே, உம்மை நன்றி கூறி துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, நீ தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கைப்பற்றிலிருந்து தெரிந்து கொண்டவரே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களோடு கூடவாக எங்களுடைய கரமேற்ற வருகிறவரே, உம்மை நன்றி கூறி துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா அன்றே எலியாசின் வார்த்தைகளை ஆண்டவரே வாக்குறுதி ஊட்டுவேன் என்று சொன்னவரே, அவ்வாறாக இந்த வேளையில் எல்லோருடன் கூடவாக இருந்து ஒவ்வொரு நாக்கட்டுகளை அவிழ்த்தவராய் ஐயா உமது ஆவியின் வல்லமையினால் அனைவரோடும் நீர் இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் ஏறெடுக்கும்படியாய் உம்மை நன்றி கூறி துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா உமது வல்லமை இந்த வேளையில் இறங்கும்படியாய் உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா உமது வல்லமையானது அனைவர் மேலும் பொழியும்படியாய் உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. அக்கினிமயமாக இந்த வேளையில் இறங்கி வரும்படியாக உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களோடு கூடவாய் வல்லமையை பொழிகிறவரே, உமக்கு நாங்கள் மேலும் துதிக்கிறோம். ஐயா உமது நிறைந்த வல்லமையால் எங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. உமது ஆவியினால் எங்களை அபிஷேகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஐயா உம்மை போற்றி புகழ வாழ்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் பாவியுங்கள் தகப்பனே. ஐயா நீர் தாமே எங்களோடு கூட வழிநடத்தி வருகிறவரே, உமக்கு நன்றி கூறி துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா நீர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பாவிக்கிறவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஐயா நீர் தாமே சகல படைகளுள்ளாக உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா வானமே சிங்காசனம் பாதப்படி என்று சொன்னவரே, உமக்கு நன்றி கூறி துதிக்கின்றோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, நீங்கள் தாமே எங்களை கரம் பிடித்து வழி ஹல்லேலூயா, 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 அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா இந்த வேளையில் ஐயா நீர் தாமே இந்த அபிஷேக ஆவியானவரை குறித்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களோடு கூட ஐயா இந்த வேளையில் இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறி துதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஐயா எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் யாவற்றிலும் ஐயா எங்களோடு கூட பயணிக்கிறவரே, உமக்கு நன்றி கூறி துதிக்கின்றோம். ஐயா உமது ஆவியின் வல்லமையா எங்களை அபிஷேகப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி கூறி துதிக்கின்றோம். ஐயா நீங்கள் எங்களோடு கூட வாழுகிறவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சாட்சியாக மாற்றுகிறவரே, ஐயா சுதிக்கின்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அக்கினி நாவுகளை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாவில் புது பாடல் என்ற பாடலிலே பங்கெடுத்துக் கொள்வோம்.
தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். இங்கை தாங்கி எந்தனது மீட்புமாயினார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். விந்தை தாங்கி எந்தனது மீட்புமாயினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். வாதை நோயும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் பாதை காட்டி துன்ப துயர் முற்றும் நீக்கினார். வாதை நோயும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் பாதை காட்டி துன்ப துயர் முற்றும் நீக்கினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். இவ்வேளையிலே உம்மை போற்றி புகழ எம்மை அழைத்து உம் கிருபைக்காக நன்றி கூறும் வேளையிலே தந்தையே, உம் அன்பை சுவைத்திட உம் திருமுக தரிசனம் கண்டிட தடையாக இருக்கும் எம் பாவ செயல்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டி வருகின்றோம். பாவிகளை அல்ல பாவங்களையே வெறுக்கிறேன் என்று மொழிந்த தெய்வமே, பாவிகளாகிய எம்மை தேடி மீட்டிட நீர் பாடுகள் சுமந்தீரே. அதை அறிந்தும் நாம் மீண்டும் மீண்டும் பாவ நாட்டம் கொண்டு பகட்டான வாழ்வுக்காய் படைத்தவன் உம்மையே மறந்து செல்கின்றோமே. எம்மை மாற்றும் ஐயா. எம்மை மாற்ற, எம்மை நெறிப்படுத்த எம்மீது பரிவுரக்கத்துடன் காத்திருக்கின்றீர். உம் நிபந்தனையற்ற அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை அனுபவிக்க நாம் மனம் மாற அருள் கூறும் ஐயா. இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய ஐம்புலன்களினாலே தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் மனித பலவீனத்தினாலே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்குறைகளை நினைத்து கொள்வோம். அவற்றிற்காக மனம் வருந்துவோம். இயேசுவே, உம்மை நாம் காண வேண்டும் என்பதற்காய் எமக்கு கண்களை கொடுத்திருக்கின்றீர். இதனை மறந்து நவீன உலகியல் வாழ்வின் ஆடம்பரத்தில் ஆசை கொண்டு சமூக வலைத்தளங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்களிலே எம்மை தொலைத்து ஒவ்வொரு நாளையும் கடக்கின்றோமே. நாம் பெற்ற பிள்ளைகள், கட்டிய கணவன், நம்பி வந்த மனைவி, எம்மை சார்ந்த உறவுகளுடன் பேச நேரமில்லாது அன்பிற்கு ஏங்கும் விழிகளை காண மறந்த செயல்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. உம் அழைப்பின் குரலை கேட்க எமக்கு நீர் கொடுத்த செவிகளை அனாவசியமான விடயங்களுக்கும் ஆவலாதி அவதூறுகளுக்கும் செவி மடுத்து அடுத்திருப்பவரின் அபய குரலை கூட கேட்க மறந்து வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரே. அனைவரையும் அரவணைத்து காக்கும் தகப்பனே, உம்மை தொழுது ஊழியம் செய்ய
எமக்கு கொடுத்த கரங்களின் வலிமையை மறந்து வாளேந்தவும் பிறரை துன்புறுத்தவும் அவற்றை பயன்படுத்தி கயவரை போல் அலைந்து இரத்த கரை படிந்த பாவங்களை செய்த வேளைகளுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. உம்மை போற்றி புகழ நீர் எமக்களித்த நாவினாலே பிறரை எள்ளி நகையாடி அவதூறு பேசி அநியாயமாய் அவர்கள் வாழ்வில் படுகுழி அமைத்த பாதகர்களாக எம்மில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இச்செயல்களுக்காக எம்மை மன்னித்து மாற்றிவிடும் ஐயா. நல்ல மேய்ப்பனே, உம்மை நாடி தேடி நீர் கொடுத்த கால்களை உம்மை நாடி தேடுவதற்கு நீர் கொடுத்த கால்களை உலகியல் மாயை வாழ்வின் பிரியத்தால் கால் போன போக்கிலே மது மாது போதையை நாடி சென்று குடும்பம் என்னும் அன்பின் குவலயத்தை அளித்த வேளைகளுக்காக எம்மவரை மன்னியுங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்திலே சிறப்பாக எம் தந்தையரையும் தாய்மாரையும் உம்முன் பிரசன்னப்படுத்துகின்றோம் ஐயா. பொறுப்பற்ற பெற்றோர்களாக வாழ்ந்த குற்றங்களுக்காய் மனம் வருந்தும் பெற்றோர்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஆண்டவர் வழங்கிய பரிசு என்பதை உணர்ந்து அன்பு பெற்றோராய் வாழ வழிநடத்தும் ஐயா. அடுத்தவன் வாழ்வில் பொறாமை கொண்டு உழைப்பால் உயரும் அவனை வீழ்த்த எத்தனை சதித்திட்டங்கள் தீட்டுகின்றோம். அடுத்திருப்பவனை அழிக்க விழிப்பாயிருந்து அதற்கான வழிகளை மேற்கொண்டு வாழும் கொடிய மனம் கொண்ட எங்களை கருணையுடன் நோக்கி பரிவின் ஆவியை எம்மேல் பொழிந்தருளும் தகப்பனே. உங்களுடைய பாவங்கள் இரத்தம் போல் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை வெண்பனியிலும் வெண்மையாக்குவேன் என மொழிந்த ஆண்டவரே, எம் சொல்லொன்னா பாவங்களால் எம் வாழ்வு சீரழிந்து போகின்றதையா. இந்நிலையிலிருந்து நாம் மீண்டெழுந்து உம் அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்திட வேண்டிய நல் இதயத்தை எம்மிடம் உருவாக்கிட உம் தூய இரத்தத்தினால் எம்மை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் அப்பா. நீதி எங்களுக்கு வெகு தொலைவில் உள்ளது. நேர்மை எங்களை நெருங்கி வரவில்லை. ஒளிக்கென காத்திருந்தோம், காரிருள் தான் கிட்டியது. விடியலை எதிர்பார்த்தோம், இருளிலேயே நடக்கின்றோம். பார்வையற்றோரை போல் சுவரை பிடிக்க நாங்கள் தடவுகின்றோம். கண்ணில்லாதவரைப் போல் எங்கள் வழியில் தடுமாறுகின்றோம். நண்பகலிலும் மங்கிய பொழுதிலும் செத்தவர் போல் இருக்கின்றோம். நீதிமொழிகள் 28:13 கூறுவது போல் தன் பாவங்களை மூடி மறைக்கிறவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவைகளை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். இந்த வசனம் நம் பாவங்களை மறைப்பதற்கெதிராக நம்மை எச்சரிக்கிறது. இந்த வசனம் நாம் நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு அவற்றிலிருந்து விடுதலை பெற ஊக்குவிக்கிறது. இந்த வசனம் இறைவன் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாயிருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று வாக்கு பண்ணுகிறது. மேலும் இந்த வசனம் நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடுவதினாலேயே இறைவனின் அளவில்லாத இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுகின்றோம் என்று சொல்கிறது. எனவே கடந்த காலங்களிலே நாம் கட்டிக்கொண்ட அனைத்து குற்றங்குறைகளினாலே எம் இதயங்கள் வறண்டு போயுள்ளன. அன்பின் ஆண்டவரே, உம் அருள் மழையினாலே எம் வறண்ட இதயங்களை நனைத்து எம் வாழ்வை விளை நிலமாக மாற்றிட உம்மிடத்திலே வரம் கேட்டு பாடுகின்றோம். இயலுமானவர்கள் முழந்தாள் படியிட்டு பின்வரும் பாடலிலே கலந்து கொண்டு எங்களுடைய பாவங்களுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம்.
ஏசையா வறண்டு போன பூமி நானையா மழை போல வருவாயே ஏசையா வறண்டு போன பூமி நானையா என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே என் மனதிலே சாந்தி இல்லையே என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே என் மனதிலே சாந்தி இல்லையே மழை போல வருவாயே ஏசையா வறண்டு போன பூமி நானையா போக்கிடுமையா பயத்தை மனதிலே நீக்கிடுமையா பாவங்கள் எல்லாம் போக்கிடுமையா பயத்தை மனதிலே நீக்கிடுமையா இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே இனிய வரங்களால் என்னை காத்திடுவீரே இனிய வரங்களால் என்னை காத்திடுவீரே மழை போல வருவாய் ஏசையா வறண்டு போன பூமி நானையா மழை போல வருவாய் ஏசையா வறண்டு போன பூமி நானையா இறை வார்த்தைக்கு நாங்கள் எழுந்து நிற்போம். நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 13 இறாக. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள ஜூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மொசப்பத்தேமியரும் ஜூதேயா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் ஜூதரும் ஜூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அராபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளில் கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். எல்லோரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உட்காருங்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த அழகான புனிதமான
இந்த இரவிலே நாங்கள் கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயம் சொன்னார், கடந்த பல ஆண்டுகள் நாங்கள் இந்த இடத்துல இந்த திருவிழிப்பை மேற்கொண்டோம். ஆனால் இந்த ஆண்டு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இப்படியான ஒன்றை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் இந்த நாளில் ஒரு விடயத்தை மாத்திரம்தான் சிந்திக்கிறோம். கடந்த காலங்களிலே ஒவ்வொரு குழுக்களும் வந்து தங்களுக்கு விரும்பிய திசையிலே ஆவியானவர் எவ்வாறு அவர்களை வழிநடத்துகின்றார்களோ அந்த திசையிலே ஒரு கருப்பொருளை எடுத்து அவர்கள் எங்களுக்கு விளக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, இங்கு பேசப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு சொல்லை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அது எதுவென்றால் தொடர்பாடல். தொடர்பாடல் தான் இன்று பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. பரித்துறை மறைகோட்டம் அதைத்தான் பேசியது. இந்த சமூக தொடர்பு சாதனங்களை, எங்களுடைய தொடர்பாடல்களை நற்செய்திக்கு எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது இந்த தீபக மறைக்கோட்டத்திற்கு நம்முடைய குறுமுதல் கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், தூய ஆவியின் கொடைகளால் நிரம்பிய தொடர்பாடல் எதையும் செய்யும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் கொடைகளால் நிரம்பிய தொடர்பாடல் எதையும் செய்யும் ஆற்றல் கொண்டது. அதை மற்றமாக சிந்தித்தால், தூய ஆவி இல்லாத ஒரு தொடர்பாடல் சக மனிதனை புதைக்கக்கூடியது, சமூகத்தை அழிக்கக்கூடியது. ஆகவேதான் இந்த தொடர்பாடல் என்பது தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட தொடர்பாடலாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, இந்த பெந்தெக்கோஸ்தே ஆண்டிலே தூய ஆவியானவர் எங்களுடைய நாவுகளிலே இறங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்குள் வர வேண்டும், குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும், சமூகத்துக்குள்ளே வர வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கிறோம். இந்த தொடர்பாடல் ஆண்டில் நாங்கள் செபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், ஆண்டவரே, இந்த ஆவி என்னுடைய நாவுக்குள்ளே இறங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களை, இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த வாசகத்திலே பெந்தெக்கோஸ்தே அந்த விழாவை நாங்கள் சிந்தித்தோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இந்த அழகான விடயத்தை பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்றால், தூய ஆவியானவர் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகளாக வந்திறங்கினார். பிளவுற்ற நாவுகளாக. அந்த நாவுகள் என்ற வார்த்தை ஏன் அப்போஸ்தலர் பணியிலே பாவிக்கப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்த்தேன். ஆவியானவர் இறங்குகிற பொழுது நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகளாக ஏன் இறங்கினார் என்றால், அந்த பெந்தெக்கோஸ்தே விழாவிலே அவர் செய்த அதிசயம் என்னவென்றால், அந்த சீடர்களுடைய நாவை அவர் தொட்டார். ஃபாதர் ஜெயசீலன் அழகாக சொன்னார், அது ஒரு அறுவடையின் பெருவிழாவாக, நன்றியின் பெருவிழாவாக, அந்த செங்கடலை கடந்து சென்று அந்த 50வது நாளிலே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிய விழாவாக, அந்த ஆண்டிலே அந்த அறுவடையின் விழாவாக, நன்றியின் விழாவாக கொண்டாடிய பொழுது இயேசுவுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு ஒரு மிக பெரும் புதுமை நடைபெறுகிறது. அந்த புதுமை என்னவென்றால், அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நாவுகளாக இறங்கி அங்கிருக்கின்ற அந்த சீடர்களுடைய, அந்த மக்களுடைய நாவுகளை தொட்ட பொழுது அங்கே ஒரு மிக பெரும் அதிசயம் நடைபெற்றது. அவருடைய நாவுகள் புனிதப்படுத்தப்பட்டன. அந்த நாவுகள் புனிதப்படுத்தப்பட்டவை என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் எல்லோரும் தங்களுடைய மொழிகளிலே பேசுகிறார்கள், ஆனால் அங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய மொழிகளிலே புரிந்து கொள்ளுகிறார்கள். இது நாவுக்கு ஏற்பட்ட ஒரு மிக பெரும் புதுமை அன்பார்ந்தவர்களே. வலிமையாக நாங்கள் பேசுகிற பொழுது அடுத்தவருக்கு அந்த மொழி தெரிந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார் என்றால், அங்கிருக்கின்றவர்களுடைய அந்த நாவுகளை தொடுகிற பொழுது, அவர்கள் தங்களுடைய மொழிகளிலே பேசுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற எல்லோரையும் அவர் தொடுகின்றார், புரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, எத்தனை விதமான மக்கள் இருந்தார்கள், எத்தனையோ நாடுகளில் இருந்த மக்கள் வந்தார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அந்த நாவு தொடப்படுகிறது. அது வேளையிலே நாங்கள் பேதுருவுடைய நாவை பார்க்கிறோம்.
பேதுருடைய நாவு எப்படி இருந்ததென்றால், இந்த பரிசுத்த ஆவிக்கு முன்பாக எப்படி நாவு இருந்ததென்றால், ஒரு பெண் வந்து சொல்லுகிறாள், நீயும் அவர்கள் ஒருவன் என்று சொல்லுகிற பொழுது, அப்படி அல்ல, அவர் எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கின்றார். 3 முறை மறுதளிக்கின்றார். ஆனால் பரிசுத்த ஆவி இறங்கிய பொழுது அந்த பயத்தோடு இருந்த நாவு, ஒரு பெண்ணுக்கு பயந்து அந்த விடுதளித்த அந்த நாவு என்ன சொல்லுகிறது என்றால், அங்கு நின்று எழும்பு நின்று அருளுரைகளை சொல்லுகின்றார். யூதர்களுக்கு பயமில்லாமல் நீங்கள் தான் அவர்களை கொலை செய்தீர்கள், தந்தை அவரை அனுப்பினார், நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று பயமில்லாமல் அவர் அங்கே பயமற்ற ஒருவராக வருகிறார். அங்கே அவருடைய அருளுரைகள் எல்லாம் அவருடைய ஆற்றலினால் வந்ததல்ல, அவருடைய திறமையினால் வந்தது அல்ல. அந்த நிலைமைகள் அப்படித்தான் இருக்கின்றன, பயத்துடைய நிலைமைகள். ஆனால் அந்த ஆவியானவர் அந்த நாவை தொடுகிற பொழுது அவருக்கு ஒரு துணி வருகிறது. அந்த இறை வார்த்தையை வாசிக்கின்றார். 1வது மறையுரையிலே 3000 பேர் மனமாற்றம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நண்பாந்தவர்களே, இந்த இரவிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே விழாவிலே அந்த இறங்கிய பொழுது அந்த நாவுகளை தொட்டது போல நாங்களும் என்று செபிக்க வேண்டும். இந்த தொடர்பாடல் ஆண்டிலே எங்களுடைய நாவுகளை ஆண்டவர் தொட வேண்டும் என்று நீதிமொழிகள் நூல் சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரம் 21வது வசனம், சாவும் வாழ்வும் நாவின் அதிகாரத்தில் உள்ளன. ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவருடைய சாவு இந்த நாவினுடைய அதிகாரத்திலே தான் இருக்கிறது. நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் பலருடைய வாழ்வை முற்றுமுழுதாகவே அழித்து விடுகின்றன. நீங்கள் வீட்டை போய் இந்த நாவை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமென்றால், யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே அந்த 3வது அதிகாரத்திலே நாவடக்கம் பற்றி சொல்லுகின்றார். அந்த அதிகாரத்தை நாங்கள் இந்த சமூக தொடர்பாண்டிலே இந்த தொடர்பாண்டிலே நாங்கள் வாசிக்க வேண்டும். அது சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே நாங்கள் எல்லோரும் தவறுகிறோம், பேச்சில் வலுவாதோர் நிறைவு பெற்றவர். குதிரைகளை அடக்க அதன் வாயில் ஒரு கடிவாளத்தை போடுகிறோம், ஆனால் எங்களுடைய நாவுக்கு கடிவாளம் போட முடிவதில்லை. ஒரு பெரிய கப்பல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், காற்றில் அடித்து செல்லப்பட்டாலும், கப்பலை ஓட்டுவோர் ஒரு சிறிய சுக்கானை கொண்டு விரும்பும் திசையில் போகிறார்கள். ஆனால் இந்த நாவு என்கின்ற இந்த கப்பலுக்கு அங்கே சுக்கான் இல்லை, விரும்பியதை பேசிக்கொண்டே இருக்கும். ஆகவேதான் யாக்கோபு சொல்லுகிறார், பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்தனை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு சின்ன தீப்பொறியினூடாக ஒரு பெரிய காட்டை அழித்து விடலாம். அவர் சொல்லுகிறார், நாவும் தீப்பொறியை போன்றதான், நெறிகட்ட உலகின் உருவே அது. மிகவும் ஒரு கேவலமான ஒரு பகுதி என்றால் நாவுதான். ஏனென்றால் நாவினல்ல, நாங்கள் உள்ளுக்கு இருந்து வருகின்ற அந்த வார்த்தைகள் ஒரு நெறிகட்ட உலகத்தின் உருவாக அந்த நாவு வருகிறது. அவர் சொல்லுகிறார், நம்முடைய உடல் முழுவதையும் அது கரமைப்படுத்துகிறது, அது எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்து பெறுகிறது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இன்று நாங்கள் பரிசுத்த ஆவியிடம் கேட்க வேண்டிய ஒரு ஆழமான வரமாக இருக்க வேண்டும். மனிதன் காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன, எல்லா உயிரினங்களையும் மனிதன் அடக்கிவிடலாம், அடக்கியும் உள்ளனர். ஆனால் இந்த நாவை கட்டுப்படுத்தவே முடியாது, அடக்கவே முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவி இறங்கிய பொழுது வேதாகம் சொல்லுகிறது, பிளவுட்ட நெருவு நாவுகளாக வந்தார். அந்த நாவு என்ற சொல்லு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய நாவை புனிதப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் என்ற இரவிலே நாங்கள் இந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றனவா அல்லது போனால் அழிக்கின்றனவா? ஒரு சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிலர் எங்களுக்கு சொன்ன அந்த சொற்களை வாழ்க்கையிலே மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே கூட என்னை படிப்பித்தவர்கள், என்னை உருவாக்கியவர்கள், என்னுடைய நண்பர்கள் சொன்ன பல வார்த்தைகள் எங்களை உயர்த்தி கொண்டே போயிருக்கின்றன. அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள், நான் உன்னை நம்புகிறேன், நீ ஒரு நாள் நீ முன்னேறுவாய், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன்,
நீ என்ன தவறு செய்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இவை ஒரு மனிதனை வாழ்விக்கின்ற வார்த்தைகள். அது வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில மனிதர்களை கண்டுபிடித்திருக்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை மறக்கவே முடியாது. அவர்கள் சொன்ன காயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகவே முடியாது. அந்த வார்த்தைகள் என்னவென்றால், உன்னால் எதுவுமே முடியாது, நீ எப்பொழுதுமே இப்படித்தான் இருப்பாய், உன்னை நம்ப முடியாது, நீ என்னுடைய குடும்பத்திலே பிறந்ததே என்னுடைய குடும்பத்திற்கு அவமானம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் தான் இரண்டையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு சில நாவுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேலே உயர்த்தி கொண்டு போகின்றன. ஆனால் ஒரு சில நாவுகள் எங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டே போகின்றன. ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் எங்களுடைய நாவில் இறங்க வேண்டும். ஒரு முறை ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெரிய தவறு செய்திருந்தான். குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டது. அவனுடைய நண்பர்களை விட்டு விலகினார்கள். வீட்டில் தந்தை அவனுடன் பேசாமல் இருந்தார். உறவினர்கள் அவரை பற்றி குற்றம் கூறினார்கள். அந்த இளைஞன் ஒரு நாள் இரவன் அந்த இளைஞன் அவருடைய தாயிடம் கூறினான், அம்மா, இனி நான் யாருடைய முகத்தையும் பார்க்க முடியாது, நான் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று தோன்றுகிறது என்று தாயினுடைய மடியில் அவன் அழுகின்றான். அந்த தாய் நீண்ட அறிவுரை கூறவில்லை. அவள் முதலில் அவன் அருகில் போய் அமர்ந்தாள். அவருடைய கையை பிடித்தாள். பின்னர் தாய் கூறிய வார்த்தைகள், மகனே, நீ செய்த தவறு பெரிதாக இருக்கலாம், ஆனால் நீ என் மகன் என்பதை காட்டிலும் அது பெரிதல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த தொடர்பாடல் ஆண்டில் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகனை எவ்வாறு திருத்த முடியும் என்பதற்கு இந்த உதாரணம். மகனே, நீ செய்த தவறு பெரிதாக இருக்கலாம், ஆனால் நீ என் மகன் என்பதை காட்டிலும் அது பெரிது அல்ல. எல்லோரும் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன், கடவுளும் உன்னை விட்டு விலகவில்லை. அந்த இளைஞன் அழுதான். அந்த இரவில் அவனுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடவில்லை. அவனுடைய தவறின் விளைவுகள் உடனே மறைந்து விடவில்லை. ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளி பிறந்தது. அவன் பின்னர் தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ள ஆரம்பித்தார். அன்பார்ந்தவர்களே, அவனை மாற்றியதொரு நீண்ட சொற்பொழிவு அல்ல. அவனை மாற்றியது ஒரு தாயின் தூய ஆவியால் நிறைந்த அன்பார்ந்த வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, நீண்ட சொற்பொழிவை அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லவில்லை. அவள் கூறிய வார்த்தைகள் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள். They were anointed by the Holy Spirit. இன்றைக்கு இந்த தீவக மறைக்கோட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னவென்றால், ஆவியின் கொடைகளினால் நிரப்ப பெற்ற தொடர்பாடலினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. இந்த தாய்க்கு அந்த ஆற்றல் இருந்தது. எல்லோரும் அந்த மகனை சரிவராது என்று விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த தாய் பேசிய வார்த்தைகள் அந்த மகனை மாற்றியது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான இரவில் இந்த பரிசுத்த ஆவியை பார்த்து நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்றால், ஆவியானவரே, என்னுடைய நாவை புனிதப்படுத்தும். நான் இந்த வேளையில் என்ன பேச வேண்டும் என்பதை சொல்லித்தாரும். சில வேளையில் கோபத்தோடு பேச வேண்டிய கட்டம் வந்தால் ஒரு நிமிடம் நின்று கேட்க வேண்டும், ஆவியானவரே, ஆவியானவரே, என்னுடைய நாவை தொடும். அன்பார்ந்தவர்களே, இது இந்த இரவு ஒரு நாவினுடைய பெந்தெக்கோஸ்து. ஏனென்றால் இந்த தொடர்பாடல் ஆண்டிலே இந்த நாவிலே ஒரு பெந்தெக்கோஸ்து ஏற்படுகிற பொழுதுதான் அந்த ஆவியானவர் நான் பேசுவதை மற்றவர்கள் புரிய வைக்கிறார், மற்றவர்கள் பேசுவதை எனக்கு புரிய வைக்கிறார். எங்களுக்கு உறவுகளுக்குள்ளே அந்த அழகான தொடர்புகளை ஏற்படுத்துகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான இரவில் நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய நாவை ஒரு முறை சிந்திப்போம். என்னுடைய நாவு என்பது ஒரு சத்தம் அல்ல. என்னுடைய நாவு என்பது அன்பை பேசுகிற பொழுது மற்றவனுக்கு அன்பை கொடுக்கிறது. என்னுடைய நாவு கோபத்தோடு பேசுகிற பொழுது மற்றவனுக்கு கோபத்தை கொடுக்கிறது. என்னுடைய நாவு குணப்படத்தோடு பேசுகிற பொழுது மற்றவனுக்கு குணப்படுத்தலை கொடுக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆன்மீக பரிசோதனை செய்ய வேண்டும். என்னுடைய நா எதை பேசுகிறது? நம்முடைய யாக்கோபு சொல்லுகிறார், ஒரு கிணத்திலிருந்து நல்ல நீரும் வர முடியாது, தீய நீரும் வர முடியாது. அதே போல தான் உன்னுடைய நாவிலிருந்து
கடவுளை புகழவும் முடியாது. இன்றைக்கு இரவு முழுக்க எத்தனையோ பேர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறோம், பெரிதாக பேசுகிறோம், போலுகிறோம். அதே நான் வெளியிலே போகிற பொழுது இன்னொருவரை சபிக்கிறது என்றால் அப்படி நடக்க முடியாது. எனவே நாவினாலே கடவுளை புகழவும் மற்றவனை சபிக்கவும் முடியாது என்று யாக்கோபு சொல்லுகின்றார். அப்படியாக எங்களுடைய நான் நல்ல நீரை சுவைக்கிறதாக, எப்பொழுதும் கடவுளை புகழுவதாக இருந்தால் இந்த பெந்தெக்கோஸ்தே ஒரு நாவினுடைய பெந்தெக்கோஸ்தேவாக இருக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் பிளவுட்ட நெருப்பு நாவுகளாகத்தான் அந்த ஆவி இறங்கி அப்போஸ்தலர்களுடைய நாவை தொட்டார். இந்த புனிதமான இரவில் என்னுடைய நாவையும் உங்களுடைய நாவையும் அதே ஆவி தொட வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமென்.